பிஜேபி அல்லாத மாநிலங்கள், பிஜேபி ஆட்சியில் இல்லாத மாநிலங்களுக்கு எவ்வளவு, அந்த பட்டியலையும் ஒன்றியம் வெளியிட்டிருக்கு. அது எவ்வளோன்னு பார்க்குறீங்களா? தமிழ்நாட்டுக்கு 0, மேற்கு வங்காளத்துக்கு 0, கேரளாவுக்கும் 0 என்னும் போது ஒரு பிரதமருடைய தராதரம் இவ்வளவுதானா, தகுதி இவ்வளவுதானா, அவருடைய மேன்மை இவ்வளவுதானா அப்படிங்கிறத பொதுமக்கள் கேட்குறாங்க. இவ்வளவு தூரம் ஆயிரக்கணக்கான கோடிகளை அள்ளி கொடுக்கின்ற உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் அல்லது ஹரியானா, ராஜஸ்தான் இதை போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் நீங்கள் நிதியை அள்ளி கொடுக்குறீங்க. அங்கதான் ஆயிரக்கணக்கான அரசு பள்ளிகளையும் இழுத்து மூடிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரே ஒரு மனு நீதி சொல்கிறது என்னன்னா, சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காதே, அப்படி கல்வியை கேட்கின்ற, கல்வியை வாசிக்கின்றவன் காதில் இரும்பை காய்ச்சி ஊற்ற வேண்டும் என்று மனு நீதி சொல்கிறது. அதைத்தான் நம்முடைய பிரதமர் செய்துகிட்டு இருக்காரு. கல்வி நிதி என்று ஒன்று டபுள் என்ஜின் சர்க்காருக்கு அள்ளி கொடுக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அங்கே அரசு பள்ளிகளை எல்லாம் இழுத்து மூடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் கல்வி அறிவில்லாத அடிமைகளாக இந்தியர்கள் இருக்க வேண்டும். அப்போதுதான் இவர்களுடைய ஆட்சி அங்கே நடக்கும் என்பதை பிரதமர் திரும்ப திரும்ப நிரூபிச்சிட்டு இருக்காரு. அப்படி இல்லாமல் நம்முடைய தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்பதாக நம்முடைய முதல்வர் தினந்தோறும் மாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் நிதி கொடுக்கலைனாலும் பரவாயில்லை, எங்களுடைய தமிழ்நாட்டு நிதியில் நாங்கள் ஆயிரக்கணக்கான ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் உருவாக்குவோம் என்று கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்களையும் உயர்கல்வி நிறுவனங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கின்ற வெற்றி நாயகராக நம்முடைய முதல்வர் மட்டும்தான் இருக்கிறார்.